கர்த்தர் நல்லவர். God is good. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பெத்தானியா சபையின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Once again we welcome you all in the name of our Lord Jesus Christ and we have a வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பிற்பாடு நாங்கள் ஜெபித்து From the Bible we're going to read one Bible verse, then we're going to go directly into the word of God. சங்கீதம் 68:5 நாங்கள் வாசித்து Psalm 68 verse 5. Amen. A father of the fatherless, a defender of widows, is God in his holy habitation. ஜெபம் செய்வோம். Let us all pray. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Heavenly Father, we thank you, Lord. அப்பா இந்த ஆண்டவரே காலை பொழுதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. We bless you and thank you because you are enough for us in this morning, Father ஆண்டவரே இந்த God. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே ஐயா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Thank you that you have magnified your word above all your names, Father God, ஆண்டவரே and we உம்முடைய thank you for வார்த்தை that. எங்களை பரிசுத்தப்படுத்துறது, உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே நிக்க பண்ணுகிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை பெரியவனாக்கி இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. It's your word that made us holy, it's your word that made us just, Father God, and we thank you for that. இந்த உலகம் ஆண்டவரே அழிந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிலைநிற்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Even though the world may pass away, Father God, but your word shall never pass away. இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினூடாக நீர் பேசுவீராக சுவாமி. Through your word speak to each and every one of us who are here, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல In the name தகப்பனே. of Jesus we ask. ஆமென். ஆமென். இந்த நாளில் நாங்கள் வாசித்தோம். என் உள்ளத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்ததான இந்த வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கின்றார். While I was praying, I have had this word for today's meditation. The word says, a father of the fatherless, a defender of widows, is God in his holy habitation. இந்த செய்தியின் தலையங்கம் என்னவென்றால், தேவன் நம் தகப்பனாய் இருக்கின்றார். Title of today's sermon is, our Lord God is our Father. ஆமென். Amen. எங்களுடைய தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். Our God is our Father to us. இது மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். It is the greatest blessing for us. நாங்கள் ஏதோ ஒரு ரிலிஜியன்ஸ் அல்லது மத சம்பிரதாயத்தை நாங்கள் கடைபிடிக்கிறவர்கள் அல்ல. நாம் உறவின் அடிப்படையினால் தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் We இருக்கின்றோம். don't normally have this religious tradition, but because of the relationship, the intimate relationship we have with God, that's how we call him the Father. மொண்டே தேசன்று நாங்கள் தியானித்தோம் தேவனுடைய தன்மையை குறித்து. In Monday Thursday we have meditated on the qualities and character of Lord Jesus Christ. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். We seen that God is a righteous God. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். We seen that Lord God is a holy God. தேவன் அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்பதை We நாங்கள் also பார்த்தோம். seen that our God is a God of love. அவருடைய தன்மையில் ஒன்று, அவர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கின்றார். One of the attributes is that he is our Father to us. ஆனபடிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கின்றார். That's what psalmists say, a father of a fatherless. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தகப்பன் இல்லையே, எனக்கு தாய் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை என்று நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய தேவன் தகப்பனாய் எங்களுக்கு இருக்கின்றார். We don't need to be dismayed because our God is our father and mother and everything for us. அநேகர் இந்த இடத்திலே எங்களுடைய பெற்றார் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கின்றார்கள். Many of our parents have been in the presence of God, passed away. சில பேருடைய தகப்பன் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருப்பார். சிலருடைய தாய்மார் கர்த்தருக்குள்ளே நித்திரை Some of your அடைந்திருக்கிறார்கள். fathers or your mothers might have been in the presence of God. சில நேரங்களில் நாங்கள் அதை எண்ணி பார்ப்போம், எனக்கு இந்த சூழ்நிலையில என்னுடைய தகப்பன் இருந்திருந்தால் எனக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும். So some situation we think back at this moment of time, if our father is still alive, what could the situation be? சில நேரங்களில் இரண்டு பேருமே சிறு வயதிலே இழந்திருப்பார்கள். அவர்களுடைய பாதை, அவர்கள் வந்த பயணத்தை கேட்டால் மிகவும் கடினமாக இருக்கும். மோசமான வாழ்க்கையிலே அவர்கள் போயிருப்பார்கள். மிகவும் தனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டிருக்கும். So if someone is lost their parents at a very early stage of their life, they might have gone through a very difficult situations and difficult path, and if you ask them, they will know the value of a father. இந்த உலகத்திலே தாய் தகப்பனுடைய வெற்றிடத்தை எந்த ஒரு மனுஷனாலும் நிரப்ப முடியாது. No one can fill the space of a father or mother apart from Lord God.
யாராலுமே அந்த இடத்தை நிரப்ப முடியாது. No one can fill that space. என்றால் அது ஒரு அந்த அந்த உறவு மிக மேன்மையான ஒரு உறவாய் இருக்கின்றது. Because that relationship is the greatest and most valuable relationship out there. சில நேரங்களில் எங்களுடைய மூத்த தமக்கைமார் எங்களுக்கு தாயாய் விளங்குவார்கள். Sometime our elder sister may seem like a mother to us. மூத்த தமையன்மார் எங்களுக்கு தகப்பனாய் விளங்குவார்கள். Or our elder brothers might seem like a father to us. ஆனால் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய அரவணைப்பை நாம் இழந்திருப்போம். அந்த இடத்தை ஆண்டவராகிய தேவன் மூலமாய் மாத்திரம் தான் பெற முடியும். Or we might have lost the embracing attributes of a father, but we can only get that from the Lord God. சில நேரங்களில் நாங்கள் இந்த தேசத்தில் வாழுற பொழுது சில நேரத்தில் எங்களோட பெற்றார் இருப்பார்கள், எங்களுடைய சகோதரர்கள் இருப்பார்கள், எங்களை சுற்றி எல்லாருமே இருப்பார்கள். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தனிமை எங்களை அங்கே வாட்டி வதைக்கிறது. We might have brothers and sisters and our parents might be there, but there is some kind of loneliness. We even feel isolated. We have that space in our heart. ஏனென்றால் பெற்றோர்களுடைய இந்த தேசத்திலே நாங்கள் சரியான விதத்திலே பிள்ளைகளை பராமரிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So you might know that we cannot even look after our parents because we're living in a life like a machine. எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கின்ற அல்லது பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகிற நேரம் போதாமையாக இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைகள் அநேக வாலிப பிள்ளைகள் அங்கே தனிமையாக இருப்பதை உணர்கின்றார்கள். So we could see that as a children we are not able to provide the care and the love that they require because we are so busy in our secular world, and you could see that from the children they just earning for the love. ஏனென்றால் இந்த உலகத்தில் உண்மையான அன்பை காட்டுவது சரியான கடினமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையான அன்பை மற்றவரிடத்தில் எதிர்பார்ப்போம் தான் நாங்கள் தோத்து போவோம். ஏனென்றால் உண்மையான அன்பு உண்மையாக எங்களுடைய பெற்றோரிடத்திலே மாத்திரம்தான் இருக்கு. We cannot find the true love from anyone because the only true love that we could find is from our parents. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த பெற்றாரை காட்டிலும் எங்களுடைய தேவன் நல்ல தகப்பனாய் இருக்கின்றார். The word of God says above our parents, but our Lord God is a good father to us. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let us all turn our Bibles to Deuteronomy chapter 1 verse 31. And in the wilderness where you saw how the Lord your God carried you as a man carries his son in all the way that you went until you came to this place. ஆமென். இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்தலை அங்கே மோசே சொல்லுகின்றார். உபாகமம் வந்து யாருக்கு எழுதப்பட்டது என்றால் இரண்டாவது தலைமுறைக்கு அங்கே இந்த உபாகம புத்தகம் எழுதப்பட்டது. So you could see that Deuteronomy is written for the second generation, and we could see how the people of Israel been led through the wilderness. இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு ஒரு தேசத்தை அங்கே வைத்திருக்கின்றார். அந்த தேசத்தில் நீங்கள் வாழ போறீர்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் சொல்றார் நினைத்து பாருங்கள் உங்களை எவ்வளமாய் தேவன் வழிநடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கொண்டு வந்தார். So he's telling the people of Israel, see how Lord God has led you through the wilderness into the promised land. And you could see as a father carries his son, that's how God carried you all the way. இந்த நாட்களில் நாங்கள் பெற்றோர் பிள்ளைகளை சுமந்து செல்வதை நாங்கள் பார்ப்பதே கிடையாது. So in these days we cannot see the parents carrying their children. ஒன்று புஷ்ஷாரில் வைத்து கொண்டு போவோம், இல்லாட்டி காரில் தூக்கி ஆளை போட்டு கொண்டு போவோம். Normally we carry them by push-chair or we'll place them in the car seat into the car. ஸ்ரீலங்காலனா மோட்டார் சைக்கிளை வச்சு கொண்டு போவார்கள். In Sri Lanka they'll keep the children in the motorbike and they'll carry them. இப்ப தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போற காட்சி யாருக்குமே அநேக நேரங்களே தெரியாது. So many times we cannot see the scene that how a father carries the children. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த காலத்திலே அங்கே எந்த ஒரு இயந்திரம் இருக்கவில்லை. அங்கே கழுதையின் மேலே அவர்களுடைய பொதிகள் சுமைகள் வைக்கப்படும், பிள்ளைகளை பெற்றோர் சுமந்து கொண்டு போவார்கள். So in the day of Israelites in the back in Old Testament time, you could see that there is nothing vehicle there to carry anyone, but you could see that a donkey will carry the baggage onto them, and then they will carry the people as well. நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொழுது ஒரு யுத்தம் நடந்த காலத்திலே நாங்கள் இடம் விட்டு இடம் நாங்கள் இடம்பெயர்வு நடக்கும். At war times we could see that we have to migrate from one place to another. அங்க மோட்டார் பைக்கிலே சைக்கிள் எல்லா திங்ஸ் எல்லாம் வைத்துட்டு பிள்ளையை தோளிலே சுமந்து நடந்து போவார்கள். So what they will do is they will put all their baggages onto the motorbike and they'll carry their children on their shoulder, and then they migrate from one place to another. அங்க ஒரு இடத்துல நான் பார்க்கிறோம் இந்த ஒரு இடுப்புக்கு மேல
நிறைய தண்ணீர் இருக்கின்றது, அந்த ஆத்தை கடந்து செல்ல வேண்டும். என்ன செய்வார்கள்? பிள்ளையை தோள் மேலே சுமந்து கொண்டு தகப்பன் அங்கே பயப்படாம அவர் நடந்து போவார். பிள்ளை சிரித்து கொண்டு வரும். ஏனென்றால் தகப்பன் தன்னை சுமந்து வருகின்றார். But you can see when they cross through a river, the water will be above the level of hip. So what they had to do is the father will carry the children on the shoulder and they will cross the river from one side to the other. That's how the father will carry their children. இந்த காட்சியை அவர்களுக்கு நினைவுபடுத்தி மோசே சொல்லுகின்றார், இவ்விதமாய் தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், உங்களுடைய கண்கள் கண்டது என்று So Moses சொல்லுகின்றார். is reminding the people of Israel, this is how Lord God has carried you from the wilderness into the promised land, how a father carries his son. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த தேசத்திலே போய் இருங்கள், அந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று So do not need to fear, go into the promised land, and because the Lord God is your father, do not need to worry or fear. ஆனா காலங்கள் சென்றது, வருடங்கள் உருண்டோடினது. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு தகப்பனாய் இருப்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். As the time passed, as the season passed, you could see that they forgot, these people of Israel forgot that the Father God has carried them into the promised land. மத சடங்காச்சாரத்துக்களே அவர்கள் இழுப்புண்டு போனார்கள் ஒழிய தங்களுக்கும் தேவனாகிய தகப்பனுக்கும் இருந்ததான உறவிலே அவர்கள் அங்கே சரியாய் நிலைத்திருக்கவில்லை. And they were driven away by the religious tradition. They didn't have the relationship that meant to have with the Father. அங்கே தேவனை தகப்பன் என்றும் இஸ்ரவேலை குமாரன் என்றும் அநேக இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கலாம். You could see in the Old Testament, we could read that the Father as Lord God and the Son as Israel, people of Israel. ஆகவே தான் அங்கே இயேசு அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த பொழுது அங்கே அவர்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஜெபங்கள் எல்லாமே எப்படி இருந்தது என்றால் ஒரு ரிலிஜியஸ், ஒரு மத சடங்காச்சாரத்தில் தான் இருந்தது ஒழிய தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான உறவிலே அங்கே அவர்கள் இருக்கவில்லை. That's why you could see in the time of Lord Jesus Christ, when he looked at the people, it was like a prayer that is made as a religious tradition, and it is not like an intimate relationship that meant to have with the Father. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்றுதான் அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே தங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற பிதாவை அவர்கள் விட்டுவிட்டார்கள். And you could see that they call upon God as a God of Abraham, God of Isaac, God of Jacob, but they forgot that that is their own father. They didn't have that intimate relationship with the Father. நாங்களும் சில வேளையிலே அவ்வண்ணமா ஜெபிப்போம். அஞ்ஞானிகளை போல அதிக வசனிப்பு, அதிக வசனங்களை வைத்து ஜெபித்தால் ஏதோ எங்களுக்கு தேவன் ஜெபத்தை தேவனோடு சரியான உறவு இருக்கு, அல்லது மற்றவர்கள் பார்க்கிற வேளையில் நான் ஒரு மிகவும் ஆவிக்குரிய வளர்ந்தவன் என்கிறதான எண்ணத்தை எங்களுடைய மைண்டில் வைத்து அதிக வசனிப்போடும் அஞ்ஞானிகளை போலவும் நாங்களும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். So we pray like unwise or pagan. What we do is we just say the Bible verses beautifully and wonderfully. We could say it and pray, but we don't really have that intimate relationship with the God. We rather praise him and worship him just by words. அனுபவதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. That's why Lord Jesus Christ said, call upon the Father God. உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. He says, look unto the Lord and call upon him. எப்படி ஒரு தகப்பன் இடத்திலே பிள்ளை பேசுவாரோ அதே போல நீ உன்னுடைய பிதாவிடத்திலே பேசலாம். And he instructed people speak to Lord God as how Son speak to the Father. மத்தேயு 6:6 நாங்கள் வாசிப்போம். Let us all read Matthew chapter 6 verse 6. தெரிந்த பகுதிதான், ஆனால் நாம் சில வேளைகளிலே நாம் இதை மறந்து விடுகின்றோம். But you, when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமாம். அங்கே அறைக்குள்ளே போய் கதவை சாத்தி தேவனும் நானும் அவரோடு நான் எப்படி இருக்கலாம் என்பதை அங்கே இயேசு சொல்கின்றார். அவர் உங்களுக்கு தூரமா இல்லை, அவர் சமீபமா இருக்கின்றார். ஒரு பிள்ளை தகப்பனை கூப்பிடுவது போல நீ கூப்பிடலாம் என்று சொல்லுகின்றார். So here we could see that Jesus Christ instruct people how to pray. But you, when you pray, go into your room, and when you have shut the door, pray to your Father who is in secret place. கர்த்தர் இயேசு ஜெபிக்கும் பொழுது அங்கே மத்தேயு 26:39 வாசிக்கிற போல அவர் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், என் பிதா என்று ஜெபித்தார்.
So you could see that when Jesus Christ prayed, he said, "Oh my Father," that's how he prayed. அங்கே எங்களை ஜெபிக்கும் சொல்றார், உங்கள் பிதாவென்று நீங்கள் ஜெபிக்கலாம். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனா So இருக்கிறார். when we pray, we could pray as, "Oh my Father," because he is a father to you and I. 1 கொரிந்தியர் 8:6 நாங்கள் வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 8 verse 6 says, "Yet for us there is one God, the Father of whom are all things, and we for him, and one Lord Jesus Christ, through whom are all things, and through whom we live." பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். நாம் அனைவருக்கும் ஒரே தேவன் தான் இருக்கின்றார். So we all have one God. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:1 நாங்கள் வாசிப்போம். One more verse, let us read 1 John chapter 3 verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. Behold, what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. Therefore, the world does not know us, because it did not know him. இங்க பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கின்றது. You could see, behold, what manner of love the Father has bestowed on us. அவருடைய அன்பு மிக பெரியதாய் இருக்கின்றது. His love is greatest. ஆனபடியே தான் இயேசு சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் அலம்ப வேண்டியதில்லை, உங்களுடைய தகப்பனோடு நீங்கள் பேசுவது போல உங்கள் பரம பிதாவோடு பேசலாம். That's why Jesus Christ instructed everyone to pray as how a son prayed to the Father with an intimate relationship. Don't pray like unwise or pagan. இன்றைய நாளிலே தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தந்தையா இருக்கிறார் என்பதை குறித்து 6 காரியங்களை நாம் சுருக்கமாய் பார்க்க We're going to போகிறோம். briefly see 6 ways how our Lord God is our Father. முதலாவது நாம் பார்க்கிறோம், Firstly, we can see, தேவன் நமக்கு நெருக்கமான உறவை வைத்திருக்க விரும்புகின்றார். so God expects us to have an intimate relationship with him. இங்க பார்க்கிறோம், பர்சனலான ஒரு உறவு, தனிப்பட்ட ரீதியான ஒரு உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். God is expecting us to have a personal relationship with him. அவர் உண்மையாய் நாம் எங்களுடைய தகப்பனிடத்திலே இருக்க வேண்டும் என்று, எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். He's expecting us to have a faithful love or relationship with him, and he always wants us to have a close relationship with him. அவரோடு நெருங்கி வர வேண்டும் என்பதை ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து ஏங்குவது போல தேவன் எங்களை பார்த்து ஏங்குகிறார். அப்படிப்பட்டதான உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் மறுபடி எங்களுக்கு The போதிக்கின்றது. Bible repeatedly teaches us that we need to draw closer and closer to him and have an intimate relationship with him. That's what the Father God is expecting from us. அவரை நாம் எந்த நேரத்திலும் அணுக முடியும், அவரோடு நாம் எப்பொழுதும் நாம் உறவாட முடியும் என்பதை அங்கே தேவன் சொல்கின்றார். நான் எந்நேரமும் நான் உங்களுக்காய் காத்திருக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு காத்திருப்பது போல தேவன் நமக்காய் காத்திருக்கிறவராய். God is waiting for us, how a father waits for his son. That's why we need to have that relationship with him. அவருடைய உறவிலே மாயம் கிடையாது. There is no hypocrisy in his love. அவருடைய அன்பிலே அங்கே மாற்றம் கிடையாது. There is no change in his ஆனபடியால் love. நாம் தைரியமாய் அவரிடத்திலே நாம் உறவு வைத்திருக்கலாம். So we can boldly have a relationship with our Father. நாம் என்ன நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அது மோசமான சூழ்நிலை, இதில் இருந்து நாம் வழிவர முடியாது என்று நாங்கள் இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தேவனோடு நாம் நெருங்கி வருகிற பொழுது அவர் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். So whatever situation might be, or we're going through a difficult time, but when we call upon him, he will draw near to us. இரண்டாவதா நாம் பார்ப்போம் என்றால், தேவன் அவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், அதாவது கம்யூனிகேட் பண்ண வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். And God is desiring us to communicate with him. நான் வாசிப்போம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரையும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Matthew chapter 7 verse 7. Ask and it will be given to you, seek and you will find, knock and it will be open to you. இங்க நாம பார்க்கிறோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான். We could see that whoever asks will be
given unto him. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சொன்னது போல Whatever situation or state you might be in, தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க முடியும். we can pray unto the God அவர் anytime. எங்களுடைய ஜெபத்தை அவர் விரும்புகிறார். நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். God is expecting us to speak to him. He wants to have a communication with him. நாங்கள் அப்படி எங்களுடைய பிள்ளைகளை எதிர்பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களோடு பேச வேண்டும், எங்களோடு அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், அவர்களுடைய குறைவுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாம் உதவி செய்யலாம் என்பது எப்படி எங்களுக்கு தெரியும். அவர்களோடு நாங்கள் பேசுகிற பொழுதுதான் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். So how children will know what they are expecting from us? The only way to find out is when we have a communication with them. So that's how when we have a communication with the Father, we will know the desires of his heart. தகப்பனுடைய திட்டம், அவருடைய நோக்கம் எல்லாவற்றையும் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரோடு நாம் பேச வேண்டும், நாங்கள் பேச அவர் எங்களோடு பேச வேண்டும். How would we find out the plan and purpose of our Father? When we speak to him, when he speak to us, then only we will know the plan, purpose and the will of God. அநேக நேரங்களில் நாங்கள் அப்படியே எங்களுடைய ஜெபத்தை அப்படியே போட்டு மனமனன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் விடுகின்றோம். At many times we list our prayer points to him and we just say it out and leave. கம்யூனிகேஷன் என்றால் இரண்டு பக்கமுமே அங்கே தொடர்பு இருக்க வேண்டும். Communication means both side there should be a communication should take place. எங்களுடைய தேவையை மாத்திரம் நாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அவர் எங்களோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தராகிய தகப்பனே நீர் எங்களோடு பேசும் என்று அந்த வாஞ்சை எங்களுக்கு இருக்க வேண்டும். We don't just place all our needs before him, but we need to wait for him to speak to us. Lord God, we are here, speak to me. That's how our attitude should be in prayer. அந்த வேதம் சொல்லுகிறது அவர் பேசுகிற தெய்வம். The word of God says he's a God who speaks. நாம் சும்மா போய் ஒரு கல்லட்டை அல்லது ஒரு மரத்தட்டையை நாம் சொல்லி போட்டு போவது கிடையாது. அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மகா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கின்றார். So we don't go to a stone or a tree and say our needs. He is a God who's almighty, living and all powerful and El Shaddai God. ஆகவே எங்களுடைய ஜெபம் அப்படியே இருக்கணும் என்றால் இருவழியாய் இருக்க வேண்டும். So how our prayer should be, it should be a two-way communication. என்ற தேவன் அதை விரும்புகிறார். அவரோடு நாம் கம்யூனிகேட் பண்ண வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். Because Lord God is expecting us to have a communication with him. மூன்றாவது நான் பார்ப்போம் அந்த அவருடைய நிபந்தனை அற்ற அன்பை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். And he is a God who reveals his unconditional love to us. ஆமென். Amen. தேவனை போல ஒரு அன்புள்ள தெய்வம் யாருமே இருக்க There is முடியாது. no other God as loving God as Lord God. பைபிளிலே நிபந்தனை அற்ற அன்பு அங்கே இல்லை. ஆனால் அந்த வேதத்தை முழுவதும் நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம் தேவன் அப்படியாப்பட்ட தேவனா தான். In the Bible there is no word that mentions unconditional love, but we could see throughout the Bible he's seen as a love that is unconditional love. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் எங்களை நேசித்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். We read that from the Bible that he has given his one and only son for us. That's how he loved us. வாசிப்போம் யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Let us all read John chapter 17 verse 23. I in them and you in me, that they may be made perfect in one, and that the world may know that you have sent me and have loved them as you have loved me. அங்க பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு அப்படியே தேவன் இயேசுவை நேசித்தார் அவ்வளமாய் எங்களையும் நேசிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். We can see that how God loved his son Jesus Christ. That's how God loves us. இங்க நாங்க லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற பொழுது இயேசுவானவர் ஒரு உவமையை குறித்து அங்கே பேசுகின்றார். In book of Luke we could see that Jesus Christ is saying a parable. எல்லாருக்கும் தெரிந்ததான உவமை கெட்ட குமாரனுடைய உவமை. It is a parable that we all know. It's a parable of a prodigal son. ஆனா இந்த உவமையை 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற இறையலாளர்கள் கெட்ட குமாரனுடைய கதை அல்ல, இது நல்ல தகப்பனுடைய கதை என்று சொல்வார்கள். So in the 21st century we could see that the Bible scholars say that it's not a parable of a prodigal son, but it's a parable of a loving father. அங்க நாங்க பார்க்கிறோம் இந்த உவமையிலே நான் பார்க்கிறோம் அந்த இரண்டாவது இளைய மகன் அவன் எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை கொண்டு போய் விற்று ஊதாரித்தனமாய் வாழ்ந்து அங்கே மறுபடியும் தகப்பனிடத்திலே வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். We could see that the younger son
has spent all the assets and all the things that the father has given, and he lived a very worst sinful life, and he is returning back to the father. அங்கே வரும்பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுக்கின்றான், நான் எப்படி பேச வேண்டும் என்று. Now he has made a decision to how he should speak. எப்படி அவனுடைய டயலாக் இருக்கணும் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்திலே அவன் தீர்மானிக்கின்றான், இப்படித்தான் நான் பேச போறேன் என்று. So he made a decision in his heart how he should speak. ஆனா இந்த பதிலை நாம் பார்ப்போமா இருந்தால் அந்த தகப்பன் அவன் பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை. You could see that the father did not even give him space for the son to speak to him. அவனை தூரத்திலே கண்டவுடனே அவர் மனதுருகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. We could see that as the father seen him from far, அவனை தூரத்திலே கண்டவுடனே தகப்பன் எழுந்து போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை அங்கே தழுவி கொள்ளுகிறார் என்பதை நாங்கள் we பார்க்கின்றோம். could see that the father has run towards him, embraced him, hugged him and kissed him and showed his love towards the son. இதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம். This is the heart of a good father. அந்த மகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அங்கே மகனை கண்டவுடனே தகப்பன் என்ன செய்கிறான், எழுந்து போய் தன்னுடைய கரங்களினால் அவரை இறுக்கி அணைத்து அங்கே அவனை முத்தம் செய்கின்றார், அவரை அரவணைக்கிறார். இதுதான் நல்ல தகப்பனுடைய We could கதை. see that the son has gone through a very sinful life, but you could see the heart of a father. From father part, he could see that the son is coming towards him. He went, ran towards him, hugged him, kissed him and embraced him, and we could see the love of the father. இந்த உவமையை சொன்ன பிற்பாடு சொல்லுகிறார், பரலோக தகப்பனும் இப்படித்தான் இருக்கிறார். இந்த உவமை என்னது சொல்லப்பட்டது, பரலோக தகப்பன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட உவமை. The Bible scholars are saying that it is a parable that reveals the heart and the love of the heavenly father. நாம் எந்த நிலையிலே இருந்தாலும் நாம் தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். So the Lord God is expecting us to come towards him. Whatever sinful act or situation we are in, he wants us to come towards him. பாஸ்டர் தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு முறை ஒரு பிரசங்கிக்கிற பொழுது நீ இருக்கிற வண்ணமாய் வா என்று சொன்னது அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்று. As our pastor said, while he was present in a conference, when a pastor preached, come as you are, that word touched his heart and transformed his life. நாங்களும் அப்படிதான், எங்களுடைய பிள்ளை எந்த நிலையில இருந்தாலும் நாம் நேசிப்போம். மற்றவர்கள் நேசிக்கிறார்களோ இல்லையோ எங்களுடைய பிள்ளையை நாங்கள் நேசிப்போம். So that's how if our children are in that kind of situation, whatever sin they might be in, we will love them whatever situation or sinful nature they are in. அதே போலதான் பரலோக தகப்பன், நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் என்ன மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அவரண்டையில நாங்கள் போவதுதான் முக்கியம். So that's how our heavenly father is. Whatever situation we might be in, he wants and he expects us to come to him as we are. அவர் சொல்லவில்லை மனம் திரும்பி வா என்று சொல்லவில்லை, நீ அப்படியே வா என்று தான் He சொல்லுகிறார். didn't say repent and come to me. He says come as you are to me. ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படிப்பட்டது. அவன் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவனை நேசிக்கிற இருதயம் அவனுடைய உள்ளத்திலே அங்கே இருக்கின்றது. That is the heart of a father. Whatever situation, whatever worst condition his heart might be in, he just wants them to come as they are. பொல்லாதவராகிய நாங்களே எங்களுடைய பிள்ளைகளை அப்படி நேசிக்கிற பொழுது பரலோக தந்தை எவ்வளவாய் எங்களை நேசிப்பார். As an evil father of this world knows how to provide and love your children, how much more of a heavenly father would. ஆனபடிதான் இயேசு சொன்னார், உங்கள் பிதா அப்படிப்பட்ட தேவன். That's why Jesus Christ said that your father is like that. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் He பண்ணுங்கள். says call unto your father. உங்கள் தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். He says look unto your God. அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கின்றார். He is your father to you all. அவர் ஒரு பிள்ளையை சுமந்து வருவது போல எங்களை சுமந்து வர்ற தேவனாய் இருக்கின்றார். He is the God who carries as a father carries his children. இங்கே நான்காவது பார்ப்போமா இருந்தால் Fourthly, we're going to see தேவன் எங்களுடைய தேவையை சந்திக்கிற தகப்பனாய் இருக்கின்றார். our heavenly father is a God, the father who provides all our needs. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. The word of God says before you ask your need, he knows your needs. ஆண்டவருக்கு எங்களுடைய தேவை அனைத்தும் தெரியும். Father God knows every needs of ours. நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம், என்ன எங்களுக்கு தேவை, எங்களுடைய எதிர்காலம் என்ன, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் Our இருக்கின்றார். God is Almighty God. He knows before we ask our future, our children's future. He knows everything and all our needs.
is known to him. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் முழந்தால் படியிடுவதற்கு முன்பாகவே, நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தகப்பன் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்றார். Before we kneel down, before we pray, our heavenly Father knows what we need. அதுக்காக அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறது உண்டு, எங்களுடைய தேவைக்காய் நாம் உபவாசிக்க கூடாது. That's why we don't need to fast for our needs. அநேக சொல்ற, நீங்கள் இந்த தேவையான 2 நாள் ஜெபம் உபவாசி, இந்த தேவையான 5 நாள் 5 நாள் உபவாசம் இரு, 7 நாள் உபவாசம் இரு, கர்த்தர் அதை சந்திப்பார் என்று சொல்வார்கள். People might say that if you have this need, you need to fast for 2 days. If you have another need, you may need to fast 5 days. That's what the worldly people will say. நேற்று பாருங்க, எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களிடத்தில் ஒரு தேவையை கேட்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோமா, நீ போய் 2 நாள் ஜெபிச்சுட்டு வா, இல்லாட்டி 2 நாள் ஃபாஸ்டிங் இரு, இல்லாட்டி 7 நாள் ஃபாஸ்டிங் இரு, அதுக்கு பிறகு நான் தரேன்னு சொல்லுவோமா நாங்கள்? Do you normally say when your children come to you and ask you for a need or something, do you tell them to go and fast for 2 days, go and fast for 5 days, then only I will give? We don't say like that. என்னுடைய பிள்ளை சொல்லுது, நான் வியாதியா இருக்கிறேன், நான் சொல்லுவேன், நீ 2 நாள் உபவாசம் இரு, அதுக்கு பிறகு நான் உன்னை வியாதியை So if a child of yours comes and tells you, I'm sick, will you say that go and fast for 2 days, then you will get healed? நாங்களே பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக தேவன் அவர் அதிக நிச்சயமாய் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்றார். As a evil fathers, we know how to give good gifts to our children. How much more our heavenly Father will give to his children when they ask. ஆனபடியே தான் நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய உபவாசத்தை காட்டிலும் எங்களுடைய கண்ணீரை காட்டிலும் தேவன் அன்புள்ள தெய்வம். Above our fasting, above our tears, our heavenly Father is a loving God. ஆமென். Amen. அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது எப்படி என்றால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின்படி, அவருடைய உன்னத நோக்கத்தின்படி தான் சந்திக்கிறார் ஒழிய என்னுடைய கண்ணீரின்படி, என்னுடைய தியாகத்தின்படி, என்னுடைய ஜெபத்தின்படி அல்ல. தேவனுடைய கிருபையின்படி நாம் அவரிடத்திலிருந்து தேவைகளை பெற்றுக்கொள்ளுகின்றோம். How God supplies our needs is according to his riches, his glory. He will provide to us, not according to our tears, our fasting or our petitions, but he will provide as a heavenly Father to us. அனுபவ வேதம் சொல்லுவது அவருடைய அன்பு வந்து அளவிட முடியாது. That's what the word of God says. His love is unmeasurable. அந்த தகப்பன் எனக்கும் உங்களுக்கும் தகப்பனாய் இருக்கின்றார். That Father is a father for you and I. ஐந்தாவது காரியம் பாப்போம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் எங்களை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கின்றார். Because our Lord God is a loving God, that's why he chastens us, and a God who rebukes. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 5 and 6. Amen. And you have forgotten the exhortation which speaks to you as to sons. My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. For whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives. If you endure chastening, God deals with you as with his sons. For what son is there whom a father does not chasten? ஆமென். இங்க பார்க்கிறோம், தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிற பொழுது அவன் நினைச்சான் தவறு செய்கிற பொழுது அவனை ஒழுங்குபடுத்துகின்றான், அவனை சீர்படுத்துகின்றான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை இன்னும் பெட்டராய் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன செய்கிறார், அவனை சிட்சித்து ஒழுங்குபடுத்துகின்றார். When a son commits a mistake or sinful act, what the father would do, he will chasten the son or rebukes the son. And when they are discouraged, also the father will rebuke him so that he will have a better future, better life. இந்த பகுதியை வைத்து நாம் சில நேரங்களில் அநேகரை நாம் நியாயம் தீர்த்து விடுகின்றோம். அநேகருக்கு நாங்கள் என்ன தப்பான தேவனை குறித்ததான ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை நாம் சொல்லி விடுகின்றோம். So as we read this portion of the Bible, what we do, we lead others in a wrong path and we even judge them because we understand it in a wrong way. நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நாம் எங்களுடைய பிள்ளையை நாம் நடத்துவோமோ அதே போலதான் தேவன் எங்களை வழி நடத்துகின்றார். So how we should see how we would lead our children, thus that way how our Father will lead
us. நாம் தவறாய் போகும் பொழுது, நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? எங்களை அவர் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை வேதம் சொல்லுகிறது, அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. So the word of God said, do not despise these things when I rebuke or chasten you, because when a father rebukes you, it is for our own good. He is rebuking us. தகப்பன் சீர்படுத்தாத பிள்ளை உண்டோ? Is there any son who is not chastened by his father? அவனா தகப்பன் எங்களுடைய பரலோக தகப்பனும் எங்களை ஒழுங்குபடுத்துகிறார். எங்களை அவர் நேர்த்தியாய் வாழும்படி செய்கின்றார். ஏனென்றால் நாம் இருப்பதை காட்டிலும், இப்போ இருப்பதை காட்டிலும் தேவன் அது நிமித்தமாய் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். That's what our heavenly Father does. He realigns us. He makes us go into a straight path. That's why he rebukes us and scourges us. எங்களுடைய பிள்ளைகளை நாம் எப்படி வழிநடத்துறோமோ அதே போல பரலோக தேவனும் எங்களை வழிநடத்துவராய் இருக்கின்றார். How we lead our children, that's how our heavenly Father will lead us and guide us. ஆறாவது நாம் பார்ப்போமா இருந்தால், அவர் எங்களை சரி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். He is a God who makes us do the right thing. நம்மை வழி நடத்துகின்றார். He will lead us to do the right thing. அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். Let us all read Proverbs chapter 3 verse 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு போதிக்கிற மிக பிரதான காரியம் என்னவென்றால், எங்களுடைய சுய புத்தியில் மேல் நாம் சாயக்கூடாது. What is the greatest teaching the heavenly Father teaches is that we do not trust in our own heart or own understanding. இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த காரியம் அதான். அவர்கள் தங்களுடைய சொந்த சுய புத்தியிலே அவர்கள் வாழ்ந்தபடினால் தேவன் எவ்வளவோ அவர்களுக்கு அற்புதங்கள் செய்து வேத வாக்கியத்தை கொடுத்து எவ்வளவாய் அவர்களை வழி நடத்தினாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிற்பாடு தங்களுடைய சொந்த புத்தியிலே மத காரியங்களிலே தங்களுடைய நேரத்தை செலவழித்து கர்த்தரை விட்டு விட்டார்கள். You could see that the people of Israel, what they have done is that they lean on their own understanding and they trusted in themselves rather than trusting on the Lord who have led them. பலிகளில் எல்லாம் நாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். It says that you need to remember him all your ways. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். So when we should acknowledge him, என்றால் எங்களுடைய தகப்பன் அவர் அப்படித்தான் எங்களை எப்பொழுதும் நினைத்துக் கொள்கிறவராய் இருக்கின்றார். because that's how our heavenly Father is. So he always acknowledges, always remembers us. சங்கீதம் 32:8 வாசிப்போம். Let us all read Psalms 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. ஆமென். பரலோக தேவன் சொல்லுகிறதான அந்த வாக்குத்தத்த வசனத்தை பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண் எங்கள் மேலே இருக்கின்றது. You could see that our heavenly Father giving us a promise in here. I will instruct you and teach you in the ways that you should go and I will guide you with my eye. ஆனபடிதான் இயேசுவானவர் இந்த கருத்தை மறுபடியும் அங்கே அநேக இடங்கள் கிட்டத்தட்ட மலை பிரசங்கத்தில் மாத்திரமே 40 தடவை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்கள் பிதாவை நோக்கி பாருங்கள், உங்கள் பிதாவாகி பரலோக தேவனை நோக்கி பாருங்கள் என்று. That's why Jesus Christ in the Mount on Some, you could see that he is preaching this again and again, that look unto the Father. அங்கே புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 400 தடவைகள் அங்கே தேவன் பிதா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. Around 40 times, 400 times it is written, look unto the Father. ஏனென்றால் மறுபடி எங்களுக்கு வேதம் போதிக்கிற காரியம் என்னென்றால், நாம் எப்படி ஒரு தகப்பனோடு பிள்ளையுடைய உறவு இருக்கிறதோ அவ்வண்ணமாய் பரலோக தகப்பனோடு எங்களுடைய உறவு இருக்க வேண்டும். ஒரு மத சடங்காச்சாரமாய் நாம் தேவனை பின்பற்றக்கூடாது. மாறாக எனக்கும் தகப்பனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கோ அவ்வண்ணமாய் நாம் அந்த உறவிலே வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். So God is expecting us to grow in a relationship how a father and a son relationship is. இப்போ பாருங்க, நாங்கள் சில நேரத்தில் சொல்லுவோம், ஓகே பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் எப்படி செய்து மத சடங்காச்சாரத்திலே அடிமைகள் ஆனார்கள் என்று. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் அநேக நேரங்களிலே இந்த மத சடங்குகளே போய்விடுகின்றோம். In Old Testament time, you could see how people gone under the bondage of this kind of slavery, but
later on we could see this. எங்களுடைய ஜெபங்களை நாம் தியானித்து பார்க்கிற பொழுது எங்களுடைய ஜெபங்களும் அங்கே ஒரு மத சடங்காய்த்தான் சில நேரத்திலே So காணப்படுகின்றது. even our prayer become like a religious way of prayer, like traditional way of prayer. It should not be like that. அங்க நான் பார்க்கிறோம் பாஸ்டர் சொன்னது போல ஒரு 20 வருஷத்துக்கு முதல் worship பண்ணுகிற பொழுது அதிகமாய் மியூசிக் அடித்தால் அங்கே ஆவியானவர் வருகின்றார் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து worship பண்ணுவார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆவியானவர் வருகிறார். 20 years ago, pastor says that when people put a high volume of music, then only they think that the Holy Spirit of God will come in that place. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதே பாட்டை பாஸ்டர் சொன்னது போல அதே பாட்டை மெதுவா பாடினால் ஆண்டவர் வருகின்றார். But pastor says nowadays if you sing the same song in a slow songs, then they think that the Holy Spirit of God will come. இது எல்லாம் ஒரு மத சடங்காச்சாரமான So காரியங்கள். these are a religious traditional way of praying or worshiping. வேதாகமம் போதிக்கிற பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஒரு உறவின் அடிப்படையில் எப்படி என்னுடைய தகப்பனோடு நான் உறவு கொள்வேன், எப்படி என் தகப்பனை நான் கைப்பிடித்து என்னுடைய தகப்பன் என்னை கைப்பிடித்து வழி நடத்துவார், அப்படியேப்பட்ட உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். But the Bible teaches that we need to have a relationship, our Father have a relationship with His Son. அஞ்ஞானிகளை போல மாயக்காரரை போல அதிக வசனிப்போடு நாம் ஜெபிக்க தேவையில்லை. எந்த சூழ்நிலையும் என்னுடைய தகப்பனை நான் நோக்கி பார்க்க என்னாலே முடியும். So we don't need to pray how unwise or the pagan would pray or worship. We just need to look and pray to God as how a child would pray to the Father. பொல்லாத மனுஷராகிய நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக தகப்பன் அவர் அதிக நிச்சயமாய் கொடுப்பார். You evil father know how to give good gifts to your children. How much more the heavenly Father will give when you ask of Him. தொடர்ந்தும் நீங்கள் தியானித்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கர்த்தர் எவ்வளவுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பது எங்களுக்கு தான் தெரியும். Continue to pray. We only knows how Father God is having work in us. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். Let us arise on our feet and pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. Heavenly Father, we thank you. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for your love, Father. உம்முடைய கிருபைக்காய் உம்மை Thank ஸ்தோத்திரிக்கிறோம் you for your ஆண்டவரே. grace, Lord. நீர் எங்களோடு ஆண்டவரே ஐயா ஏற்படுத்தினதான ஆண்டவரே இந்த உறவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் Thank ஆண்டவரே. you for the relationship that you have made to us, வானத்தையும் பூமியையும் Father. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களுடைய தகப்பனாய் எங்களுடைய ஆண்டவராய் எங்களுக்கு இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. Almighty God, you have created the heaven and the earth. You are our Father and we thank you and we praise you, Father. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புக்கொடுத்து We commit each and every one of us who are in this ஒருவேளை place. ஆண்டவரே தங்களுடைய பெற்றாரை நினைத்து ஆண்டவரே நான் போரான இந்த சூழ்நிலை என்னுடைய தகப்பன் இருந்திருந்தால் என்னுடைய தாய் இருந்தால் எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும் பலனா இருக்கும் அவர்கள் என்னை உண்மையாய் நேசித்தார்களே என்று எண்ணலாம். There might be people who have lost their father and mother. They might be thinking that if our father's in this situation, how much he would have strengthened us, embraced us and comforted us. Same way, Lord, you are there for them. அவர்களை விட நீர் அதிகமாய் நேசிக்கிற தகப்பன் என்பதை இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் இடைவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. Thank you, Lord, that you have ministered to them, that you are they who are above and greatest than the worldly Father இந்த God. சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் எப்படியாப்பட்ட ஆண்டவரே ஐயா நிலையில இருந்தாலும் எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டென்பதை ஆண்டவரே ஐயா நாங்கள் மறந்துடாதபடி கர்த்தாவே வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் Help us to சுவாமி. live a life and not forget that you are the greatest Father who's here for us, Father. இந்த மாபெரும் சிலாக்கியம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. May this greatest privilege be to our children and children of children, Father ஆண்டவரே God. எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நெருங்கிய உறவிலே கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. We pray that our children come into an intimate relationship with you, உம்மோடு Father. அவர்கள் தொடர்புடையவர்களாய் வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Help them to have a good communication and fellowship and communion with you, Father God. ஆண்டவரே உம்முடைய அளவற்ற அன்பை அவர்கள் அனுபவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் Help them to சுவாமி. experience the unmeasurable love of yours, Lord. இந்த சூழலே நீர் எங்களை கைவிடாத தேவன் எங்களுக்கு உண்டென்பதை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்னுமாய் அறிந்து கொள்ளபடியாய் ஜெபிக்கிறேன் Help சுவாமி. our children to know that in whatever situation it might be, but you will சபை never முழுவதும் உம்முடைய forsake them, Lord. கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து We commit everyone into thy இயேசுவின் hands, Father நாமத்தில் God. ஜெபிக்கிறோம் எங்கள் In the name of Jesus we ask. நல்ல தந்தையே Good Father. ஆமென். Amen.
ஹalleluya. எல்லாரும் கண்கள் மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. அருமையான ஒரு சத்தியத்தை நாங்க We have heard a wonderful truth today. அவர் நம்முடைய தகப்பன், He is our Father. நேச தகப்பன். He is a loving Father. மூத்த குமாரனை போல நம்ம காணப்பட We வேண்டும். should not be a people like elder brother. நம்ம சுயநலமாய் காணப்பட We should வேண்டும். not be seen as a selfish people. நல்ல தகப்பனை போல நம்ம காணப்படும். Let us be seen as a heavenly Father, a good Father. தொலைந்து போனவர்கள் திரும்பி வர வேண்டும். Those people who are gone lost, they need to come to be found. இயேசுவை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் இயேசு வண்டியிலே வர Those people who are far away from Jesus Christ, they need to come and draw near to Jesus அந்த Christ. பரலோக அன்பை சொல்லும்படியாக நானும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். We have been called to declare and confess the love of Jesus Christ to them. இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். May the name of Lord Jesus Christ should be declared. ஆண்டவருடைய சமுத்திரம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. Let us commit ourselves in the presence of God and say, use me. ஆண்டவரே நான் உமக்கு ஒரு வாயாக நான் காணப்படும். Let us be seen as a mouthpiece for you, Lord. நீர் நல்லவர் என்பதை சொல்லுகிற ஒரு வாயாக நான் காணப்படும். Let us be seen as a mouthpiece to say that you are a good and loving God. நீர் நல்ல தகப்பன் என்பதை சொல்லுகிற ஒரு வாயாக நான் Let காணப்படும். my mouth turn and transform to say that you are a good Father. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். Shall எல்லாரும் we all சேர்ந்து pray? ஜெபம் பண்ணுவோம். Shall us all என்னை pray அப்படி together? மாற்று ஆண்டவரே, எங்களை மாற்றுன்னு Lord, சொல்லுவோம். transform me, Lord. எங்களுடைய Transform me. சபையை மாற்றுன்னு சொல்லுவோம். Transform my church, Lord. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Let us all ஆண்டவரே pray. எங்களை அப்படி Hallelujah. மாற்றுவீராக. Transform me, அப்படி Lord. மாற்றுவீராக Transform us. கர்த்தாவே. Transform ஹalleluya. us, Lord. Thank ஒரு you, ஆத்தும Jesus. பாரத்தை எங்களுக்கு Give us தந்தருளும். the burden for souls, Lord, in our hearts. ஆத்தும பாரத்தை Let us have தருவீராக. the burden for souls, Lord. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we commit ourselves in your presence, Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. இயேசுவே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Jesus, we ஒப்புக்கொடுக்கிறோம் surrender ஆண்டவரே. ourselves in your presence, Father. எங்களை அப்படி மாற்றுவீராக. Transform us, Father God. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட Change us, சுவாமி Lord. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரணும். Even in this moment who are here, Father God, bless them, Lord. அந்த ஆத்தும பாரத்தை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. Or give them the burden heart in வர for the முடியாத souls, Lord. தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் We also ஜெபிக்கிறோம். pray for those people who are not here today, Father. அவர்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். Let உமக்காக ஊழியம் them செய்யட்டும் know கர்த்தாவே. your love and start serving you, Lord. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் We ஒப்புக்கொடுக்கிறோம். commit everything into thy hands, Lord. ஆண்டவரே சுவாமி நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில, எங்களுடைய தேசத்துல நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, do great things in our family, in our church, in our nation, Lord. உம்முடைய நாமம் மறுபடியும் இந்த தேசத்திலே ஆண்டவரே உயர்த்தப்படட்டும். Let your name again be exalted in this nation, Father God. இந்த தேசமே அறிகிற அறிவுக்குள்ளாக வருவதாக. Let this nation come to know, having the knowledge of yours, Father God. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே ஜூன் 21ஆம் தேதி நடைபெற போகிற அந்த உயிர்மீட்சி கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Also, we are praying for the June 21st conference that is going to take place, Father God. The God ஆண்டவரே loves you ஆயிரங்கள் too. ரட்சிக்கப்படட்டும். May thousands of people shall be saved in that God loves you ஆயிரங்கள் too. அந்த ரட்சிக்கப்படும்படி நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that thousands and thousands of souls should be saved, Father God. அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா ஆயத்தங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் Lord, ஆசீர்வதிப்பீராக. bless all the preparation and organization that is going to take place for this, Father God. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also pray especially for the young adults, Father. அவர்களையும் கர்த்தர் சந்திக்கும்படி May நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். you have encounter with them, Father God. உம்முடைய கரத்துல எங்களை We ஒப்புக்கொடுக்கிறோம். commit each and every one into your hands, Father. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு Let there be காணப்படுவதாக. protection and your provision be among the works that we lay our hands on, Father God. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless each and every one who came here today, Father. காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. Bless each and every hands that are giving to you offerings அவருடைய and தேவைகள் tithes. எல்லாம் May சந்திக்கப்படும். their needs be filled, Father குறைவுகள் God. எல்லாம் நிறைவாகட்டும். May their needs be supplied, Father God. வியாபாரங்கள் விருத்தியாகட்டும். May there be establishment in their business, Father God. அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையில Let there be சம்பவிக்கும். miracles and wonders takes place in their life, Father God. உமக்கு எல்லா கன மகிமை எல்லாவற்றையும் We செலுத்துகிறோம். give all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் In the நல்ல good name of பிதாவே. Jesus we ask, our Heavenly Father. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் May கிருபையும் the grace of Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய love of Father, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the சந்தோஷமும் fellowship, communion, joy and peace of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதும் now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus Christ. நம்மளோடு கூட நீடித்து நிலைத்திருக்க Let us be with us forever and ever. ஆமென். Amen. நாம் யாவர் இருக்கிறாங்க உயர்த்தியவரமாய் சொல்லுவோம். All lift both our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடப்போகிற அந்த வெளியில காணிக்கை சேகரிக்க